மகாநதி சீரியல்ல பசுபதி நிவினோட அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி, நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் கிளம்பி சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க. உங்க பையனுக்கும் அந்த பொண்ணு யமுனாக்கும் கட்டாய கல்யாணம் நடக்குது. இதை பண்ணி வைக்கிறது வேற யாரும் இல்ல, காவேரியும் அவளோட புருஷனும் தான் அதுக்கு காரணம். சீக்கிரம் கிளம்பி வாங்க, நான் அட்ரஸ் அனுப்புறேன்னு கோயிலுக்கு வர சொல்றாரு. விஜயும் கோவில்ல நிவின் யமுனா கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க வந்து நிவினோட அப்பா அம்மா நிவினை பத்திட்டே, நிவின் என்னடா நடக்குதுங்க, என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. கூட இந்த பசுபதி சும்மா இல்லாம நிவினையும் விஜயும் தப்பு தப்பா பேச டென்ஷனான நிவினோட அப்பா பசுபதியை பார்த்து, ஏ பசுபதி நிறுத்தியா, என் பையனை பத்தி நீ குறை சொல்றியா, என் பையனுக்கு என்ன நான் பண்ணேன்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உன் பொண்ணு ராகினி கூட என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் நீ அவனை கடத்தி வச்சிருந்தாங்கிற விஷயம் கூட எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் இந்த விஜய் தம்பி சொல்லிட்டாருன்னு விஜய் சொன்ன விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. பையனே நீ கடத்தி வச்சுட்டு திரும்ப அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம்னு பாக்குறியா? உன் தங்கச்சி பையன் வாழ்க்கையை கெடுக்கிறதுல அப்படி என்னதான் ஆசையோ உனக்கும் உன் பொண்ணுக்கும், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாரு. நிவினோட அம்மாவும் அழுதுகிட்டு, என்ன காரியம் நீங்க பண்ணி வச்சிருக்க, நான் பெரிய இவனா நம்பினேன்னு, நீ என் பையனே கடத்தி வச்சு உன் பொண்ணு கட்டி வைக்கணும் நீ பாத்துருக்கல, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நீ அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு நிவினோட அப்பா அம்மா சம்மதம் தெரிவிச்சதும் காவேரி அவங்க 2 பேர்கிட்ட அர்ச்சதையை கொடுக்குறாங்க. நிவினும் காவேரி தனக்கு கிடைக்கலையேங்கிற கவலையோட யமுனா கழுத்துல தாலி கட்ட தயாராகிறாரு. இதான் இனி எபிசோட் நடந்தது.